வெல்கம் பேக் டு மை சேனல் திங்க் நியூ ஆக்ட் ஸ்மார்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் இது. ஆக்சுவலி வந்து காலையில் பிள்ளைங்க வந்து சாப்பிடாம ஓடிடுவாங்கல்ல, நம்ம பிடிக்காது அவங்களுக்கு சாலிடாக சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இந்த ஜூஸ் கொடுத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லது. அவங்களுக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்து ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தேங்காய், இவ்வளோ ஒரு நம்ம இஷ்டம்தான். தேங்காய் வந்து உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஈவன் டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா அந்த இஞ்சியில் வந்து அவ்வளோ நல்ல தன்மைகள் இருக்குது, அது ரொம்ப நல்லது. அண்ட் பால் வந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லது. பட் எனக்கு வந்து தேங்காய் பால் கொஞ்சம் அலர்ஜி ஆகும், அதனால தான் நான் இது வந்து பசும்பால் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் பால் வெரி பெஸ்ட் ஆப்ஷனு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு வந்து பேரிச்சம்பழம் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் பேரிச்சம்பழம் இல்லை அப்படின்னா தேன் யூஸ் பண்ணிக்கலாம். தேனும் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான், இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆனால் வந்து கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வீட் வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்தால் நல்லது. அதுதான் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்வீட் நிறைய சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது. ஓகே, இப்போ இந்த ஜூஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காலையில் டக்குன்னு பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் எப்படி ஜூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். டேட்ஸ் வந்து இன்னொரு ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சில பேர் வந்துட்டு நினைப்பாங்க, அது நம்ம அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணும்போது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், சின்னதாக கட் பண்ணி ஜூஸில் போட்டுருங்க. அதே மாதிரி அதில் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், அந்த பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு நல்ல ஃபுல் மீலாக இருக்கும். இது எல்லாத்தோட பெஸ்ட்டு வந்து வெறுமனே கேரட் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே கடிச்சா பல்லுக்கும் நல்லது, பல்லு க்ளீன் ஆகும். இப்போ இன்னொரு டிப் கூட உங்களுக்கு தரேன். இப்போ சப்போஸ் பல் வந்து உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒரு ஆப்பிள் வாங்கி நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. எப்பயுமே ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்டா அதனுடைய நன்மை ஜாஸ்தி, ஜூஸ் பண்ணுறதோட அண்ட் கட் பண்ணுறதோட. நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கேரட் வந்து பீட்ரூட் கூட யூஸ் பண்ணலாம். நல்ல ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும் பீட்ரூட்டில். ஸோ இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் போட்டுட்டேன், நாட்டு சக்கரை போட்டேன். இப்போ என்ன பிளான் பண்ணிட்டேன்னா டேட்ஸை வந்து மேலே போட்டுக்கலாம். ஸோ இது அரைச்சா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டும் அரைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், சும்மா வந்து தண்ணியெல்லாம் பால்லாம் ஊற்றாமல் சும்மா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதான் கரெக்ட் ப்ரொசீஜர், நல்லாவும் இருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சக்கையை வந்து நீங்கள் வந்து ஒன்று மாட்டுக்கு போட்டுருங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வந்து செடியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஏதோ ஒரு உடஞ்ச மண் பானை இல்லைன்னா வந்து தொட்டி, அதில் கொஞ்சம் மண் போட்டு இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு அண்ட் இந்த மாதிரி வர்றதெல்லாம் எடுத்து அதில் அப்படியே போட்டு மேலே கொஞ்சம் மண் போட்டு மூடி வச்சுருந்திங்கன்னா நல்ல ஒரு மேன்யூர் நமக்கு கிடைக்கும். நம்ம செடிங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மாடுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த இலையெல்லாம் நமக்கு வருதில்ல. ஸோ சம்டைம்ஸ் ஹோட்டலில் வாங்கும்போது இந்த இலை வரும், அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, மாடுக்கு போடுங்க. என்னென்ன அதாவது காக்காக்கு, மாடுக்கு, நாய்க்கு என்ன முடியுமோ அவங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பால் வைக்கலாம். பூனைக்கு, நாய்க்கு. அப்புறம் வந்து மாடுக்கு இந்த மாதிரி இலை, காய்கறி வேஸ்ட்டு, வெங்காயத்தோல்லாம் போட முடியாது, பட் சில காய்கறி எல்லாம் போடலாம்ல, அதெல்லாம் போடுங்க. ஸோ நம்மளை நம்பி தானே இருக்காங்க அவங்க. ஸோ ஒரு சின்ன சஜஷன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். டேட்ஸ் வந்து உள்ளே போட்டுட்டேன், இதை பாருங்கள். ஸோ பிள்ளைங்க தப்பிக்கவே முடியாது, எல்லாத்தையும் குடிச்சு தான் ஆகணும். நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் வந்துட்டு
உடனே செஞ்ச உடனே குடிச்சிருங்க. மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டா அந்த டெம்பரேச்சர் மாறும். ஸோ அது நல்லது கிடையாது. வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் செஞ்சுட்டு ஒரு வித்தின் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் நிறைய தண்ணி குடிங்க. வார்ம் வாட்டர், ப்ளைன் வாட்டரில் வார்ம் வாட்டர். அது வந்து நிறைய ப்ளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த ஜூஸ் நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பீட்ரூட்லேயும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.